டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் பலியானதை கண்டித்து போராடி வந்த அவரது பெற்றோர் தற்போது உடலை வாங்க ஒப்புக்கொண்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், தற்போது உடற்கூறாய்வுக்கான அறிக்கை எப்போது தெரிவிக்கப்படும் விவரம்? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் போலீசார் திருட்டு வழக்கில் போலீசார் விசாரணை செய்த போது உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த அஜித்தின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் முழுவதும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட எஸ்பி ஆசிஸ் ராவத் விசாரணை மேற்கொண்ட நிலையில் குற்றப்பிரிவு போலீசார் காவலர் ராஜா, சங்கரமணிகண்டன், ராமச்சந்திரன், ஆனந்த் பிரபு, தலைமை காவலரான கண்ணன் ஆகியோரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து அவர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் காலை முதல் இறந்த அஜித்தின் உறவினர்கள் பல்வேறு அரசியல் கட்சியினர் பேச்சுவார்த்தையினர் நடத்தினர். அதில் எந்த உடன்பாடும் ஏற்படாத நிலையில் 6 பேரை கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என உறவினர்கள் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து திருப்புவனம் மாவட்ட உரிமையியல் நீதித்துறை நடுவர் வெங்கடேச பிரசாத் 6 பேரிடமும் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டார். பிறகு இறந்த அஜித்தின் உடலை மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்று நேரடி ஆய்வு செய்தார்கள். தற்பொழுது அஜித்தின் பெற்றோரிடம் சமாதானம் பேசியதை தொடர்ந்து காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். தற்பொழுது இறந்த அஜித்தின் உடலானது மதுரை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட நீதித்துறை நடுவர் வெங்கடேச பிரசாத் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு முன் 2013ஆம் ஆண்டு இதேபோல் மடப்புறம் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரை திருட்டு வழக்கில் விசாரித்த பொழுது காவல் நிலையத்தில் இறந்துள்ளார். மேலும் இந்த காவல் நிலையத்தில் இதுபோன்ற போலீசார் விசாரணை கைதிகள் இறப்பதற்கான காரணம் என்ன என்பதை உண்மையிலே இவர்கள் தவறு செய்தார்களா, இல்லை இவர்களை குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கு வற்புறுத்தி அடித்து துன்புறுத்தியதால் இறந்துள்ளார்களா என்பது அதிகாரிகளின் முழு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். காவல்துறையினர் திருட்டு விசாரணையின் போது இளைஞர் இறந்த சம்பவம் திருப்புவனம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது மதுரை அரசு மருத்துவமனையில் அவரது மீண்டும் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.